ஹோலி லேண்ட் லார்க் M2 தான். என்ன மச்சான் மை காட் சிந்தால் சோப் மாதிரி இருக்கு. இது என்னன்னு சொல்லு சுபா. இது என்ன மாப்ள இது வந்து ஏதோ ஒரு வாட் டைம் மாதிரி இருக்கு. அப்படியே சோப் மாதிரி இப்படி போட்டு ஒரு வாட்டி சார்ஜ் போட்டிங்கன்னா 40 hours அசால்ட்டாக நிற்கும். வெல்கம் டு ராகுல் அப்சேஷன். இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருக்கோம். ஆனால் அந்த ப்ராடக்ட் எங்கடா வச்சிருந்தோம் தெரியல. உன்னை கிரிக்கெட் ஆட்டத்துல சேர்த்துட்டா நீ கோழி பிடிக்கிற மாதிரி பந்த பிடிப்பியா? முடியாது, ஏன்னா பாலுக்கு ரெக்க கிடையாது. எங்கடா வந்தது? அடா பாவி. பாருங்க, நம்ம வாங்கியிருக்கிற ப்ராடக்ட் வந்து ஹோலி லேண்ட் லார்க் M2 தான். சரி, நம்ம வீடியோவில் வந்து வாய்ஸ் சரியாக பேச முடியல, வாய்ஸ் சரியாக கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கம்ப்ளைண்ட் வந்தது. சரி, அதுக்காக கஷ்டப்பட்டு நெட் கேஷ்லாம் இல்லை, இஎம்ஐயில் ஒரு மைக் வாங்கியிருக்கேன். இது அன்பாக்சிங் வீடியோ தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. சுபா, இது என்ன ப்ராடக்ட்னு தெரியுதா? தெரியல மாப்ள, இது என்னன்னு. என்ன இது? இதெல்லாம் தெரியாமல் நீ வந்து யூடியூப்பில் இது பண்ணுற புடிச்சு ஜெயில போடுங்க சரவண. இதுதான்டா மைக்கு, நம்ம யூடியூப் சேனலுக்காக. ஓகே, நீ பேசுறது ஒழுங்கா கேட்கலன்னு மக்கள் நிறைய பேர் சொன்னாங்க. ஓ, அந்த யூடியூப்காக வாங்கியிருக்கேன். அன்பாக்சிங் பண்ணிடலாமா? பண்ணிடுவோம். சரி, அன்பாக்சிங் பண்ணா வேணும், கத்தி வேணும். கத்தி வேணும். போய் எத்தனை போயிட்டு கத்தி எதுக்கு நான் கீழே போனோம்? சரி, என்னடா கத்தி எத்தனை சொன்னா இவ்வளோ எத்தனை வந்துக்கிற? ஆமாம், கத்தி சரியில்லை, அது சரியில்லைன்னு. அதனால ஒரு வாட்டி எடுத்துட்டு வர முடியாது, அதனால இப்பயே நடந்துட்டு வந்துட்டேன். சரி, நீ ஏன் சூஸ் பண்ணி ஒன்று கொடு. யூஸ் பண்ணுற மாதிரி என்ன இந்தா இது பண்ணிடலாமா? இந்த மைக்கை ஏன் சூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் யூடியூபுக்கு வந்து சரி நம்ம ஒரு வருஷம் ஆயிடுச்சு ஸ்டார்ட் பண்ணி, ரொம்ப நாள் யூஸ் பண்ணுவோம் இந்த மைக்கை தான். இதுக்கப்புறம் நம்ம வந்து நிறைய விளாக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் வந்து இந்த மைக்கை சூஸ் பண்ணோம். இந்த ப்ராடக்ட் இஸ் ஹியர். பாக்ஸை ஓப்பன் பண்ணோடனே ஃபஸ்ட்டு எடுத்தோடனே மேனுவல் யூஸர் தான் இருக்குது. எப்போவுமே எல்லாருமே கொடுக்குற மாரி தான். மேனுவல் யூஸர். சரி, இதெல்லாம் நம்ம கடைசியாக பார்த்துப்போம். கேட்லாக் அப்படின்னு அதுவா? ஆமாம் ஆமாம் ஆமாம். என்ன மச்சான் மை காட் சிந்தால் சோப் மாதிரி இருக்குது. போட்டு குடிக்கலாம் போல. சிந்தால் தினசரி சிந்தால் யூஸ் பண்றதால சரும பிரச்சனைகளுக்கான ரிஸ்கை 95% வரை குறைக்க முடியும். சூப்பர் சித்தி. இதுதான் நாங்கள் வாங்கியிருக்க மைக், ஹோலி லேண்ட் லார்க் M2. நீங்கள் ஆன்லைனில் இதை பர்ச்சேஸ் பண்ணலாம். இஎம்ஐ ஆப்ஷன் கூட இருக்குது. 3 months 6 months எல்லா பேங்க்கு இஎம்ஐ ஆஃபரும் இருக்குது. 6 months நீங்கள் போயிடுங்க, பெஸ்ட்டு அதுதான். மந்த்லி ஒரு எனக்கு தெரிஞ்சு 2500 வரும். 2500? 2500 ஒன்லி. இப்போ நம்ம சிந்தால் சோப்பில் பிளாக் விட்டுருக்காங்களா, அந்த மாதிரி இருக்கு பார்க்க. எவ்வளோ குட்டியாக அருமையாக இருக்குது பாருங்களேன் பாக்ஸு. நல்லா இருக்கு. இந்த பாக்ஸுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா, இது என்னன்னு தெரியல. இது என்னன்னு தெரியுதுங்களா உங்களுக்கு? இது என்னன்னு சொல்லு சுபா. இது என்ன மாப்பிள்ள, இது வந்து ஏதோ ஒரு வாட் டைம் மாதிரி இருக்குது. அப்படியே சோப்பு மாதிரி இப்படி போட்டு பூரியா பொங்கலா பார்க்கறவங்க எல்லாரும் அப்படின்னா திங்க் பண்ணுவாங்க. ஆனா அது அப்படிதான் இருக்கு. இவ்வளோ குட்டியா இருக்குல்ல. ஆமா, இதுதானே மைக்கு. பாரு மாப்பிள்ள, உலகம் எவ்வளோ வேகமாக போயிட்டு இருக்குல்ல. இது ரெண்டும் மைக்கு. இது என்னன்னு சொல்ல? என்னது ஒன்றும் புரியலையடா. என்னது இது வந்து கேமரா ரிசீவர். இந்த பாக்ஸில் வந்து பாருங்கள், இதுலேயே வந்து சார்ஜர். இந்த பாக்ஸ்லேயே போய்ட்டு சார்ஜர்லாம் போட்டுக்கலாம். பாக்ஸ்லேவா? ஆமாம் ஆமாம். இந்த பாக்ஸில் இப்படி வச்சுட்டு இந்த 2 ப்ராடக்ட்டும் இப்படி வச்சுட்டு, மேக்னெட்டிக் தான் இது ஃபுல்லாக. வா, இந்த 2 ப்ராடக்ட்டும் இப்படி வச்சிட்டிங்கன்னா
இது க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த லைட் எரியுதுல்ல இதுதான் சார்ஜர். இது வந்து பேட்டரி ஃபெசிலிட்டிஸ் எவ்வளோன்னா இந்த ஒரு வாட்டி சார்ஜ் போட்டிங்கன்னா 40 hours அசால்ட்டாக நிற்கும். நீங்கள் வந்து எப்படி இருந்தாலும் ஒரு 30 hours, அதாவது ஒரு 2 நாள் நீங்கள் வீடியோ ரெக்கார்ட் பண்ணாலும் ஈஸியாக நிற்கும். அது அடேங்கப்பா. பாக்ஸுக்குள்ளே என்னென்ன இருக்குன்னு பார்த்துக்கலாம். நம்ம வந்து இதுலேயே 3 வேரியண்ட் இருக்குது. ஐஃபோனுக்கு யூஸ் பண்ணது, கேமராவுக்கு யூஸ் பண்ணது, அப்புறமா காம்போ வேரியண்ட். நம்ம வந்து காம்போ வேரியண்ட் தான் வாங்கினோம். இது நம்ம வந்து டைப் சிலையும் போட்டுக்கலாம். இது வந்து ஐஃபோன் இந்த 14லேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து அந்த ஐஃபோன் எதுக்கு ஒன்று வித்தியாசமாக கொடுப்பாங்கல்ல, அந்த பின் இது ஐஃபோன்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். சின்ன பின்ன பெரிய இது வந்து 15ல் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து 14 அந்த இதுலேருந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பாக்ஸில் என்ன இருக்குது, இந்த டப்பா தான் இருக்குது. என்னடா வரமாட்டேன். முக்கியமானது டீ தூள் பாக்கெட். இதுல இஞ்சி கூட அஸ்வகந்தா, அதிமதுரம், துளசி, அப்புறம் ஏலக்காயும் இருக்கு. இது சாதாரண இருமல் ஜலதோஷத்துல இருந்து நிவாரணம் கிடைக்க உதவுது. 3 Roses Natural Care. டீ தூளா? சக்கரை பாக்கெட். அதுக்கு என்னடா சம்பந்தம்? டீ தூள் கிடையாது, சும்மா ஏன்னா ஒன்றும் இல்லாத பையன் என்ன கிண்டல் பண்றியாடா? ஏண்டா பாத்தியா சுருக்கு பை, பாத்தியா சுருக்கு பை. ஏய் என்னடா இது ஆயா சுருக்கு பை மாதிரி வச்சிருக்க? அம்மா இப்பதான் பேசுனேன். சுருக்கு பையா? சுருக்கு பை தான் பேசுனேன். எங்க ஆத்தா தான்டா நீ செட் ஆகுமா சுருக்கு பை? இதுதான் நம்மளாம் இந்த சைடு தான் நம்மன்றேன். இதுல ரொம்ப ஹைலைட்டே இந்த பேக் கொடுத்தது தான். இந்த பேக்ல வந்து நம்ம வந்து ஈஸியா இதெல்லாம் கேரி பண்ணி எடுத்துன்னு போகலாம், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம. ஓ அதுக்குன்னே? அதுக்குன்னே அவங்களே எல்லாம் ப்ராடக்ட். நான்லாம் எங்கள் பாட்டியை சுருக்கு பை சொல்லி அவ்வளோ கிண்டல் பண்ணுவேன்டா. ஆனால் இன்னைக்கு எவ்வளோ விஷயத்த சுருக்கு பை மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. சுருக்கு பையை நம்ம எவ்வளோ கிண்டல் பண்ணுவோம். இந்த சுருக்கு பையில் என்ன இருக்குன்னு பார்த்துடலாமா? சுருக்கு பை எல்லாம் எவ்வளோ உழுது பாருடா. இன்னும் இருக்குடா. இன்னும் இல்லை, சுருக்கு பை எடுத்து ஓரமாக வச்சிடலாம். இது வந்து டைப் சி டு இந்த கேபிள் நம்ம லேப்டாப்பு இதெல்லாம் கனெக்ட் பண்ணிக்கலாம் இந்த இது. அப்புறமா நம்ம நாய்ஸ் கேன்சலேஷன் அந்த இது கொடுத்துருக்காங்க, அந்த இது பஞ்சு மாரி இருக்கும், அது கொடுத்துருக்காங்க. எதுக்கு இந்த பஞ்சு? இது போட்டோன்னா இந்த மாதிரி ஃபேனு காற்று அதெல்லாம் வருது இல்லை, அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணோம், ரொம்பலாம் இல்லை. ஓகே, கொஞ்சம் அவாய்ட் பண்ணோம், அவ்வளோதான். ஓகே. அப்புறமா இது வந்து கேமராவில் செட் பண்ணிக்கிறது ஒயரு, மைக்கில் செட் பண்ணிட்டு இதில் கேமராவில் செட் பண்ணுறது ஒயர். இது நம்மளுக்கு இப்போ இது வந்து நல்லா நோட் பண்ணிங்கன்னா இந்த மைக்கை இது பார்த்தீங்களா, இது எப்படி ஒட்டணும்னு மேக்னெட்டிக் பார்த்தீங்கன்னா இந்த இந்த மைக் இருக்குல்ல, மைக்கை வந்து இப்படி வச்சுட்டு பின்னாடி இந்த மேக்னெட்டிக் போட்டிங்கன்னா அழகாக ஒட்டிக்கும். என்ன தான் பண்ணாலும் உய்யாது, செம்ம ஸ்ட்ராங்காக இருக்கும். சரி, சப்போஸ் நம்மளுக்கு வந்து இந்த மேக்னெட்டிக் வேணாம், போட்டுக்க முடியல அப்படின்னா அவங்க ஆல்டர்னேட்டாக கிளிப்பு மாரி ஒன்று கொடுத்துருக்காங்க. மேக்னெட்டிக்கே நல்லா இருக்கு. அதான் மேக்னெட்டிக் உங்களுக்கு வந்து சப்போஸ் ஒரு சில பேருக்கு சப்போஸ் நீ கோட்டெல்லாம் போட்டீங்கன்னா மேக்னெட்டிக் போட முடியல அப்படின்னா இந்த மாதிரி கிளிப்பு கூட கொடுத்துருக்காங்க. ஓகே, நீங்கள் இந்த ப்ராடக்டை வந்து சூப்பராக யூஸ் பண்ணலாம். இந்த கிளிப்பு கூட பாருங்கள் எவ்வளோ அதுவும் மேக்னெட்டிக் தான். ஆமாம், எல்லாமே மேக்னெட்டிக் தான். நைஸ். அதுமாதிரி ரெண்டு கொடுத்துருக்காங்க. அது மேக்னெட்டிக்கோட வச்சு நம்ம அப்படியே கிளிப்பு மாதிரி போட்டுக்கலாம். ஈஸி டு வேர். சரிப்பா, எனக்கு மேக்னெட்டிக்கும் வேணாம், ஸ்டைலாக நம்ம புள்ளிங்க மாரி சுற்றணும் அப்படின்னா அதுக்கும் ஒரு வழி இருக்குது. இல்லை, அதுக்கு என்ன வழின்னா அதனால தான் இந்த ப்ராடக்டை சூஸ் பண்ணுன்னே சொல்லலாம். அது இல்லாமல் நிறைய பேர் இந்த யூடியூப்பில் பேசும்போதுலாம் இவ்வளோ பெரிய மைக்கை வச்சுக்கின்னு அது பேசும்போது அந்த மைக்கு மட்டும் தான் துண்டாக தெரியும், அது வேறு இல்லாமல் லைட்டு. ஆனால் இது வந்து நிறைய பேர் பேசிட்டு பாருங்க, மைக் எங்கே வச்சுருக்கானே தெரியாது. ஆக்சுவலாக காலையில் வச்சுக்கலாம், நிறைய இடத்துல வச்சுருக்கலாம், நிறைய இடத்துல எந்த இடத்துல நிறைய இடத்துல. நீ என்ன வீடியோ எடுக்க அந்த இல்லைப்பா, மைக்கு வந்து வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும். ஆனால் இருக்க வேண்டிய இடத்துல இருக்குது மைக். இருக்க வேண்டிய இடத்துல இருக்கும். சரி, இது என்ன சக்கரை பாக்கெட்டுன்னு நான் கேட்டேன். சர்க்கரையா நீ சொல்லுமா கூட நான் என்னதான் அது வந்து வெள்ளையா ரவுண்டாக இருக்குது. இதுவா?
இது ஆக்சுவலாக எனக்கே தெரியாது, எல்லா இதுலும் கொடுக்குறாங்க. நீங்கள் தெரிஞ்ச கமெண்ட்ல கொஞ்சம் சொல்லிவிடுங்க. அப்படியா? என்ன இருக்குதுன்னு பாருங்கள். நான் வாட்டின ஆர்வ கோளாறுல டீ காப்பில் போட்டு கலந்து சாப்பிட்ற போகிறேன். வேறு மாதிரி ஆகிட போகுது. தெரியாது உனக்கு இது என்னன்னு? அது தெரியும், அந்த பூச்சிலாம் வராமல் இருக்கிறதுக்கு அது வைப்பாங்க. அட பாவி சண்டாளா, நீயாடா என்ன கொலை பண்ண பார்த்த? இந்த பூச்சி பாக்ஸுக்குள்ள பூச்சிலாம் வராமல் இருக்கிறதுக்கு அது வைப்பாங்க. அட பாவி, நல்ல வேலை சொன்னடா. இப்போ வந்து இது என்ன ரோப் மாதிரி? இது என்ன ப்ராடக்ட்னு தெரியுங்களா? சப்போஸ் உங்களுக்கு அந்த மைக்கு வந்து நம்மளுக்கு வந்து மாட்டிக்க முடியல, அந்த கிளிப் பண்ணிக்க முடியல, நான் ஸ்டைலாக தான் இருப்பேன், எனக்கு மைக்கு மாற்றுறதே தெரியக்கூடாது அப்படின்னா அதே மாதிரி நீங்கள் இதை வந்து இப்படி அழகாக கழுத்தில் போட்டுட்டு வாவ் அழகாக இந்த மைக்கை எடுத்துட்டு அழகாக இப்படி ஒட்டிக்கலாம். செயின் மாரி ஆகிடுச்சு. அவ்வளோதான். லுக்காக இருக்கு மச்சான். லுக்காக இருக்குல்ல? அப்படியே இந்த கேப்பை போடு, இப்படி ஸ்டைலாக இருப்பாரு இதோட. இப்போதான் மச்சான் அவனுக்கு சார் போட்டாரு. எப்படி எவ்வளோ ஸ்டைலாக கொடுத்துருக்காங்க. நைஸ் நைஸ், வேற லெவல் மச்சான். இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வேணா அப்படியே ஸ்டைலாக இப்படி இப்போ மைக் மாட்டின மாதிரியே தெரியாது, சும்மா ஒரு டாலர் மாட்டின மாதிரி அப்படியே நீங்கள் விளாகத்துன்னு போயினே இருக்கலாம். இதுக்காக தான் நிறைய இதுக்காக தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது இதுதான். ஸ்டைலாக கொடுத்துருக்கான். நிறைய வீடியோ பார்த்து தான் இந்த மைக்கை வந்து சூஸ் பண்ணேன். ஆக்சுவலாக இதுலேயே வந்து நிறைய இன்னொரு ஒரு இது இருக்குது. ஆக்சுவலாக இதை வந்து அன்பாக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம. இது வந்து we are here for you. என்ன உங்களுக்கு அது சும்மா உங்களுக்கு விசிட்டிங் கார்டு கொடுக்குது. we are here for you. ரைட், லெட் கெட் இன் டச். ஆக்சுவலாக இந்த பிளாக் கலர் பிடிக்கல, இந்த லோகோ உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா இந்த ஸ்மைலி ஸ்டிக்கர் ஒரு 16 ஸ்டிக்கர் கொடுப்பாங்க. உங்களுக்கு பிளாக் வேணா பிளாக் இது பண்ணிக்கலாம், இந்த ஒயிட் வேணா ஒயிட்டு, இந்த ஸ்மைலி பார்த்தல உங்க மாதிரி எல்லாம் இப்படி பண்ணு, எப்படி இப்படி இந்த ஸ்மைலியில் இருக்கிற ஒரு இதுவும் பண்ணு. இது ரொம்ப கேவலம். எது வேணும் உனக்கு சொல்லு. நம்மளுக்கு நம்ம வந்து 1000 கஷ்டம் இருக்கு உள்ள பரிசில். அதனால இந்த ஸ்மைலி வந்து இந்த மைக் இருக்குல்ல, இந்த ₹1 இதில் வந்து இங்கே ஒட்டிக்கலாம். நம்ம வேணும்னா ஒட்டிக்கலாம். இதில் நைஸ். உங்களுக்கு இந்த ஸ்மைலியில் எது பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த 16 ஸ்மைலியில் அப்புறமா அவ்வளோதான் இருக்குது. இந்த இதில் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் இருக்குது, வேறு எதுவுமே இல்லை. ஆக்சுவலாக இப்போயும் உங்களுக்கு டெஸ்ட் பண்ணிட்டு பார்க்குறோம். ஃபேன் ஒன்றா நாய்ஸ் எப்படி கேட்குது, நாங்கள் நார்மலாக வந்து வேர் பண்ணியிருந்தால் எப்படி கேட்குது, இப்போ கேட்குற வாய்ஸோட அந்த மைக்கு செட் பண்ணோன்னே எப்படி வாய்ஸ் கேட்குது, அதெல்லாம் இந்த வீடியோவில் பாருங்கள். இதேமாரி ப்ராடக்ட் வீடியோ அன்பாக்சிங் இல்லை வேறு ஏதாச்சும் உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெய்லி உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு மோட்டிவேஷன் பண்ணுறதுக்காக நீங்கள் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க முக்கியமாக. தேங்க்யூ.